தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூரில் கல் இறக்கியது குறித்து விசாரிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை 3 பேர் சரமாரியாக தாக்கிய நிலையில் அவர் துப்பாக்கியால் சுட்டு அவர்களிடம் இருந்து தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார். அப்ப நாங்க வந்து காலையில குளிக்க போயிருந்தோம். என் தம்பி பணச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவன் வந்து வீட்டுல இருந்தா அவன் கரெக்டா வீட்டுல ஒரு 11 மணிக்கு ஒரு 11:30 வீட்டுல இருந்து அவனை கூட்டு வந்திருக்காங்க. அவன் கூட்டு வரஞ்சு மனைவி தானே போன் அடிச்சா போலீஸ் கூட்டு போய்தான் அப்படின்னு சொன்னான். நான் எதுக்கு அப்படின்னு இல்ல கூட்டு போதும் நான் சரி அப்படின்ட்டு பேசி நான் எங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி போலீஸ் கூட்டு போதாம்பா எதுக்குன்னு இல்ல காட்டுக்கு தான் கூட்டு வராங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப காட்டுக்கு அப்படின்னு கிளக்கோடி கூட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வயல் இது ரூம்பு மேக்க இருக்கு கிளக்கோடி கூட்டு இருந்தாங்க. அப்ப கிளக்கோடி கூட்டு வந்து போனேன் எங்க என்னன்னு சொல்லி போனேன். அவன் சொன்னேன் எங்க அப்பாவும் போன்ல வரும்போதே மிரட்டிட்டாங்க நீங்க கலெக்டர் அவுத்து போடுறாங்க போனோன்னு நான் அப்ப பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட என்ன சொன்னேன் சார் என்ன சார் அவங்க ஹேண்டிகேப்டு அவங்க காலையே இறங்காதீங்க எப்படி சார் பண்ண தேவையாம நீ என்ன நீ உங்கள நான் வந்தேன் சார் நீ என்ன அண்ணன் பெரிய மயிரால அப்படி இப்படின்னு பேசுறேன். என் மவனும் கூட வந்துருந்தான் மவனையும் என் பொண்ணு வந்துருந்தாங்க கூட. அப்ப என் மவன்கிட்ட சொன்னேன் நீ கெட்டாய் பேசப்படா சார் அப்படின்னு என்னெல்லாம் நீ புண்டாமனு சொல்ற நாடா புண்டாம எப்படி ஜாதியும் யூஸ் பண்ணி அவர் பேசிட்டு பேசினா. அப்ப என் தம்பி மேல காமிச்சிட்டு தான் இருக்கான் பணியில பையனை காமிச்சிட்டு இருக்கான் பையன் இல்லையா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு தான் இருக்கான். காமிச்சிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு அடிக்க அவர் தான் கம்பு எடுத்தாரு. அந்த கீழே பணம் கிட்ட கட்டின கம்பு கிடந்துச்சு. அந்த கம்புல வந்து கொக்கிமா இருந்துச்சு. அந்த கரெக்டாக கொக்கியை எடுத்துட்டு அவரு வாங்கி சொன்னா கெட்டாய் பேசப்படாது நீ மைனாரிட்டி சார் நான் மைனாரிட்டி நீங்க அடிச்சு பாருங்க சார் நான் என்ன தெரியும் கெட்டாய் தான் பேசப்படாது தேவடியா மோலை விலை சொன்னா தேவடியா மோலை அப்படின்னு சொல்லி பேசினான். பேசின உடனே கம்பு பனையை விட்டு கீழே இறங்கி வரும் வலிவிட்டு அந்த வரப்பு இருக்குல்ல வலுன்னு கம்பு இப்படி இருந்தாரு விழுந்து வேணும் மேல பிடிச்சா 2 பேரும் உருண்டுட்டாங்க. உருண்ட உடனே அவர் கம்பு வந்து அவர் நெத்தியில குத்திட்டு இந்த இடத்துல. அப்ப நான் வந்து விலைக்குதான் விட்டேன் இங்க அப்படின்னு அவர் துப்பாக்கி என் மாவ பின்னாடி மாவ பின்னாடி துப்பாக்கியில விழுந்து இருந்துச்சு எடுத்துட்டு குண்டு சுட்டுட்டாரு. சரி அவன் ஓடவும் இல்ல இவ்வளவு கேப்ல 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு கேப் தான் ரொம்ப கிடையாது. அவன் கேப்ல பேசிட்டு சுட்டுட்டான். சுட்ட உடனே அவரு ரொம்ப சொல்லி சுடுதாரு. அப்ப கூட நின்னவர் சுட்ட உடனே கூட நின்ன போலீஸ் ஓடதான் பார்த்தாரு. அவர் வந்து ஓடுதாரு கூரை ஒரு சுட்டோட அந்த காலு கீழே ஒரு குண்டு போச்சு. பிளஸ் படுத்துட்டு அது போய் சுடுதாரு. அவன் அந்த சொன்னா நெஞ்சில சுடுங்க சார் இதோட நெஞ்சில சுட்டு போறேன் நான் அவ்வளவு தீவிரவாதியா நெஞ்சில சுடுங்க இல்ல அப்படின்னு சொல்லி காலில் வந்து விட்டாரு. சுட்டு என் போனை தூக்கி தூர எறிஞ்சாரு. நான் வீடியோ எடுக்க அப்படிங்க இன்னும் வீடியோ அப்படின்னு சொல்லி போனை தூக்கி தூர எறிஞ்சாரு. போனை தாங்க போன தூர தான் எறிஞ்சாரு. எஸ்ஐராஜ் அவர் பேரு எஸ்ஏ என் பேரு சிவன் போட்டுராஜ் சார்.